எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ராக்கிங் ஸ்டார் யஷ்யோடைய கன்னட ஃபிலிம் இல்லை இந்தியன் ஃபிலிமான டாக்ஸிக் அந்த படத்தோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நயன்தாரா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்து யஷ்க்கு அக்காவாக வராங்க, பட் சொந்த அக்கா இல்லை. இந்த குழந்தைங்களை வச்சு தப்பான ஒர்க் பண்ணுற இடத்துல தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி தெரியுது. இந்த சீனை பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நயன்தாரா யஷ்ஷை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்புறம் அங்கேருந்து தப்பிக்கிறாங்களா இல்லை அங்கே இருக்க எல்லாரையும் கொலை பண்ணுறாங்களான்னு தெரியல. சின்ன வயசுல அக்கா நயன்தாரா யஷ் கிட்ட நகை கேட்டிருப்பாங்க போல. அவரும் டெட் பாடியில இருந்து நகையெல்லாம் எடுத்து தராரு. வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த ஊரே நீ ஆளணும்னு யஷ் கிட்ட சொல்றாங்க. அதனால தான் அவர் வந்து பெரிய கேங்ஸ்டர் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சுடுகாடு சீன் தான் யஷோட இன்ட்ரோவா இருக்கும். இந்த ஊரோட மெயின் பிசினஸா இந்த கேம்பிளிங் தான் இருக்கணும். அதுக்கு சண்டை போடுற மாதிரி தான் இருக்கணும். இந்த ஊரை யார் ஆள்றாங்களோ அவங்க தான் இந்த மொத்த கேம்பிளிங் பிசினஸ்க்கும் லீடரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா யஷ் அவங்களோட வில்லன்கள் எல்லாம் மரத்துல கட்டி எரிக்கிற மாதிரி தெரியுது. யஷ் வந்து ராயான்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ராயா வந்து ஒரு பிளே பாயா இருக்கணும். இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ஜகமே தந்திரம் தான் ஞாபகம் வந்துச்சு. சுருளி எப்படி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ள போயிட்டு போட்டு தள்ளுவாரோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும்னு நினைக்கிறேன். தாரா வந்து ராயாவை பயங்கரமா லவ் பண்றாங்க போல. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கேஆர் அத்வானியோட ராயல் சர்க்கஸ் இந்த ஊருக்கு வர மாதிரி இருக்கணும். ராயா அவர் வீடா இல்ல தாரா வீடான்னு தெரியல. அங்க நின்றுட்டு இருக்கும்போது தான் கேஆர் அத்வானியோட ராயல் சர்க்கஸ் போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்றாங்க. ராயா போஸ்டர்ல இருக்க கேரா போட்டோவை பார்த்து அழகுல மயங்கி அவங்கள நேர்ல பார்க்கலான்னு ராயல் சர்க்கஸ்க்கு போற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் டேட் பண்ணுவாங்க போல. அதுதான் தபாகி சாங்கா இருக்கணும். போக போக ராயாக்கு கேரா மேல லவ் வருது. தாரா கூட ஒரு டைலாக்கா வந்து சொல்லியிருப்பாங்க, உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதி உண்மையான லவ்ல இருக்க முடியுமா அப்படின்னு. தாராக்கு வந்து டவுட் வந்து தான் அதை வந்து கேட்டிருக்கணும். ஏன்னா ராயா வந்து எல்லா பொண்ணுங்களையும் யூஸ் தான் பண்ணிப்பான். என் கெஸ் படி கேராவோட அப்பா இல்லை அவங்க ஃபேமிலியில இருக்க யாராச்சும் ராயா தான் கொலை பண்ணியிருக்கணும். அதுக்கு பழி வாங்குறதுக்காக ராயா கூட க்ளோஸா பழகுற மாதிரி இருக்கலாம். ராயா கூட க்ளோஸா கேரா அத்வானி பழகுனதுனால யூமா குரேஷி கேங் வந்து அவங்கள வச்சு டீல் பேசுற மாதிரி தெரியுது. மேபி யூமா குரேஷி ஃபேமிலியில இருக்கவங்க யாரையாச்சும் பார்த்தீங்கன்னா ராயா வந்து கொலை பண்ணியிருக்கலாம். இந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கதறி அழுற மாதிரி இருக்கு. கேஆர் அத்வானி அந்த சர்க்கஸ்ல இருக்கவங்க மூலியமா ராயாவை போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேஆர் அத்வானி பிரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கணும். ராயா குழந்தைய கையில வச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு நெஞ்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா குத்துறாங்க. அது வந்து தாராவா இருக்கலாம், இல்ல கேராவா கூட இருக்கலாம். யாரையும் இரும்பு சங்கிலியில வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. அது மேபி கேராவா இருக்கலாம். இந்த சீன்ல அவங்க இறந்தும் போகலாம். கேரா அவங்க பையன் கிட்ட எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இறந்துருக்கணும். சின்ன வயசுல ஹியூமா குரேஷி கேங் மூலியமா ராயாவை போட்டு தள்ள பிளான் பண்ணியிருக்கலாம். இந்த எரியிற ராட்டினம்ல தான் அந்த ஃபைட் சீன் நடக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைட் சீன்ல நயன்தாரா வந்து இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ராயா வந்து பையனுக்கு முன்னாடி கன் பாயிண்ட் பண்ணிட்டு கோவமா இருக்காரு. பையன் டிக்கெட் வந்து சாரி டேடி நான் வேணும்னு பண்ணல, கோவப்படாதீங்கன்னு டைலாக் சொல்ற மாதிரிலாம் இருக்கு. ராயா வந்து டிக்கெட்டை ஷூட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவர் கதறி அழுகிற மாதிரிலாம் சீன் இருக்கு. ஷூட் பண்ணிட்டு அழுகிறாரு, இல்லை அதுக்கு முன்னாடி நயன்தாரா இறந்ததை நினைச்சு அழுகிறாரா, இல்லைன்னா கேஆர் அத்வானிக்காக அழுகிறாரான்னு தெரியல. பட் யாரோ ராயாக்கு பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. அதை நினைச்சு அவர் கதறி அழுகிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு தாராவும் ராயாவை பழி வாங்குறதுக்காக ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு. மேபி அது சர்க்கஸ்ல அனிமல்ஸ் எல்லாம் விற்கிற இடமா இருக்கலாம். இது வந்து கேரா சாவறதுக்கு முன்னாடி வர சீனா, இல்லைன்னா வந்து ராயா ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் வர சீனான்னு தெரியல. இல்லைன்னா டிக்கெட் ராயா கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க சர்க்கஸ் கூட போய் சேர்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ராயா டிப்ரெஷனுக்குள்ள போய் ட்ரக் அடிக்டா மாறுற மாதிரி இருக்கு. ருக்மிணி இந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல தான் வருவாங்க. ராயாக்கு வந்து செக்ரட்டரியா இருப்பாங்க போல. மேபி ருக்மிணி கேரக்டர் ராயா மேல லவ் இன்ட்ரெஸ்டடா கூட இருக்கலாம். டிப்ரெஷன்ல இருக்க ராயாவை ருக்மிணி அவங்க லவ் மூலியமா கம்பேக் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா இவங்களும் ராயா மூலியமா ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு ராயாவை போட்டு தள்ள நினைக்கிறாங்களான்னு தெரியல. இவங்க கேரக்டரை பத்தி எந்த நியூஸுமே வரல. ரொம்ப ஹைட் பண்ணியே வச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்ல கூட அவங்களோட 2 சீன்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டர்ல ஏதாச்சும் சர்ப்ரைஸ் இருக்குமா, இல்லைன்னா ஜஸ்ட் வந்துட்டு போற மாதிரி தான் இருக்குமான்னு மூவி பார்த்தா தான் தெரியும். ராயாக்கு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேர் அந்த ஊரை ரூல் பண்றதுக்காக புதுசா வராங்க. அவ்வளவுதான் ராயா உன் எறா முடிச்சு இட்ஸ் ஓவர். அதுக்கு ராயா வந்து ஒன்லி ஐ சே இட்ஸ் ஓவர்னு சொல்ற மாதிரி டைலாக் வந்து டீசர், இந்த டாக்ஸிக் படத்தோட டீசர்ல இருந்துச்சு. டிக்கெட் கிறிஸ்மஸ் டைம்ல ராயாவை போட்டு தள்ள சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி டிக்கெட் ஒரு டேப் ரெக்கார்ட்ல மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பாரு போல. அதுக்கப்புறம் தான் ராயா டிக்கெட்டை தேடி அவர் சர்க்கஸ்க்கு போவார் போல. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வந்து ரொம்ப பெருசாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிக்கெட்டோட கேரக்டர் ரிவீல் பண்ணாமலே வச்சிருக்கலாம். தியேட்டர்ல பார்க்கும்போது சடனா ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஆனா ஏன் ரிவீல் பண்ணாங்கன்னே தெரியல. இது வந்து நல்ல ஒரு கேங்ஸ்டர் லவ் ரிவெஞ்ச் ஃபிலிமா இருக்கணும். டெக்னிக்கலா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. இது வந்து நான் சொல்லணும்னு இல்லை, இவங்க கொடுத்துருக்க அப்டேட்ஸ்ல பார்த்தாலே உங்களுக்கே புரியும். பட் ஸ்கிரீன் பிளே எப்படி எடுத்துட்டு போக போறாங்கன்னு தெரியல. இந்தியன் சென்சார்ல கன்ஃபார்ம் நிறைய சீனை கட் பண்ண போறாங்க. ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, இந்த டாக்ஸிக் படம் இந்தியன் சென்சார் வெர்ஷன்ல 2 hours 55 minutesன்னு. இதுவே வந்து ஓவர்சீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 3 hours 15 minutes. இது ரியலா இருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்தியன் சென்சார் பண்ணக்கூடிய ஆளுங்க தான். இப்படி கண்ட இடத்துல கட் பண்ணா படம் பார்க்கும்போது இந்த கேரக்டர் கூட எப்படி கனெக்ட் ஆக முடியும்? இதுக்குன்னு நான் மலேசியா, சிங்கப்பூர் நான் போய் இந்த படத்தை பார்க்க முடியும்? சென்சார் டீம்
கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுக்கப்புறம் ஏதாச்சும் சாங் ரிலீஸ் பண்ணி அப்டேட் ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ஹெவியாவே பண்ண போறாங்க. அது டீமா பண்ண போறாங்களா? இல்லைன்னா யஷ் ஒன் மேன் ஆர்மியா வந்து பண்ண போறாரான்னு பார்க்கலாம். நயன்தாரா எப்படியும் இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்குலாம் வரமாட்டாங்க. அவங்க ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்ததே பெருசு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க இப்பெல்லாம் ப்ரொமோஷனுக்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆக போற அவங்களோட ஹாய் படத்துக்கு ஒரு டிவி சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மாதிரி ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே மக்களே. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த சென்சார் டீம் கொஞ்சம் பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். நீங்களும் அதே மாதிரி நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம முகேஷ் கிருஷ்ணன் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பார்க்குறேன். போயிட்டு வரேன். பாய்.